ஐயா உண்டு. அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நாம் இன்றைய பாடப்பகுதியில் குரோனிக்கு எவ்வாறு நடுதீர்ப்பு செய்யப்படுகின்றது, அதாவது ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் நடுதீர்ப்பு செய்யக்கூடிய நிகழ்வு எப்படி இருக்கும் என்பதை குரோனியினுடைய ஆன்மாவை முன்னிறுத்தி நடுதீர்ப்பு செய்யப்படுகின்ற இந்த செய்தியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இது எப்படி இங்கு நடைபெற இருக்கின்றது என்பதை நாம் இன்றைய பாடப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். நாம் சென்ற வகுப்பில் ஐயா 32 அறத்தாலான அற சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு அங்கே வைகுண்ட லோகத்தில் நாராயணரிடம் கேட்கின்றார், எனக்கு நான் வைகுண்ட அவதாரத்தின் போது உதவி செய்த சான்றோர் மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு இந்த சிறப்பான வாழ்வை அருள வேண்டும், அதற்கு தாங்கள் உதவி புரிய வேண்டும் என்று கேட்கின்ற போது அங்கே பெருமான் சொல்லுகின்றார், ஒரு பொய் சொரூபத்தை அனுப்புகின்றேன், அந்த பொய் சொரூபம் பல அற்புதங்களையெல்லாம் மக்களின் முன்பு செய்யும், அந்த அற்புதங்களையெல்லாம் பார்த்து யார் தன்னை அந்த மாயைக்குள் கட்டுப்படுத்தாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் என்னை வந்து அடைவார்கள், இங்கே தர்மயுக வாழ்வை பெறுவார்கள் என்று சொல்லி அங்கே நிமைத்துவிட்டு தீமைகளெல்லாம் அழிக்கப்படுகின்றது. தீமைகளெல்லாம் அழிக்கப்பட்டு அந்த யுகத்தை சுத்தி பண்ணி தர்மயுகம் தோற்றுவிக்கப்படுகின்றது. அந்த தருணம் குரோனியினுடைய அந்த உயிரை, அதாவது எப்படி ஒரு ஆன்மாவுக்கு நடுதீர்ப்பு செய்யப்படுகின்றது என்ற செய்தியை இங்கே நமக்கு ஐயா சொல்லி வருகின்றார்கள். எப்படி என்றால், அதாவது சுத்த யுகத்தை சுற்றி வருத்துமென்று கற்றை கங்கையாளுக்கு அறிவு விடை கொடுக்கின்றார். அதாவது நல்ல நீதி நெறியோடு இருந்து ஆழக்கூடிய தர்மீக வாழ்வை துவங்க வேண்டும், தீமைகள் அழிக்கப்பட வேண்டும், இந்த தீமைகளெல்லாம் அழித்து அவற்றை நீக்கி வர வேண்டும் என்று கடலுக்கு அங்கே உத்தரவிடுகின்றார். அதன்படி அந்த கடலும் வந்து இந்த உலகை சுத்தி பண்ணுகின்றது, தூய்மை செய்கின்றது. அப்படி இருக்கின்ற அந்த நேரம் கடல்வாரி செய்து கமலயுகம் சுத்தி பண்ணி கர்த்தனரை நாரணரை கடலும் மிக தண்டனிட்டு கடல் தண்டனிட்டு அங்கே வணங்கி நிற்கின்ற அந்த நேரம் குரோனியினுடைய உயிரை கொண்டு வந்து நடுதீர்ப்பு செய்கின்றார்கள். எப்படி செய்கின்றார் என்றால், அதாவது 7 பிறவி இதுவரையிலும் உன்னை செய்து நம்மை, அதாவது ஒரு ஆன்மா முக்தி பெற வேண்டுமென்றால் அதற்கு 7 முறை வாய்ப்பு அருளப்படுகின்றது சொல்வார்கள். அதாவது 6 முறையும் அறியே உன்னை நினையாமல் 7ஆம் பிறப்பில் எள்ளளவு தான் நினைத்தால் வாழலாம் என்றோர்க்கு வைகுண்டம் ஈந்தோனே. அதை நம்ம 6 முறை பிறவி எடுக்கின்ற போதும் இறை சிந்தனை இல்லாமல் இருந்தால் கூட இந்த 7ஆவது முறை பிறப்பிலாவது இறை சிந்தனை இருந்தால், அந்த இறைவனை நம்பினால் நமக்கு வாழலாம், அந்த வாழ்க்கை வந்து எனது முக்தி என்ற பெயர் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படும். இங்கு 7 முறை நான் உனக்கு வாய்ப்பு அருளினேன், ஆனால் நீ அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று ஐயா சொல்லுகின்றார்கள். எப்படி என்றால், அதாவது இக்கலியில் நான் ஒரு இறப்பனை போல வந்திருந்து மக்களுடைய நோய்பிணி நொம்பலங்களை எல்லாம் தண்ணீர் மண்ணால் தீர்த்து, அவருடைய கர்ம வினைகளை எல்லாம் தர்மத்தால் தீர்த்து, அங்கே புண்ணியமாய் தர்மமிக புரிந்து நான் அங்கே மக்களுக்கு அருள்பாலித்து வந்தேன். அவர்களிடமிருந்து காணிக்கை, கைக்கூலி, காவடி, இந்த பிற வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் அங்கே நிறுத்தல் செய்து, உங்களுக்குள் இறைவன் இருக்கின்றார், அந்த இறைவனை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள் என்று அக வழிபாட்டை மேற்கொள்வதற்குரிய வழிமுறைகளை எல்லாம் காட்டி அவர்களை வாழ்வித்து வந்தேன். அப்படி வருகின்ற அந்த நேரத்தில் ஒரு தரத்தில் மக்களையெல்லாம் ஒரு தரத்திலே வர வைத்து அவர்களுக்கு புத்தி உபதேசங்கள் செய்து வந்தேன். அப்படி நான் செய்து வருகின்ற அந்த வேளையிலே நீ என்னை நம்பவில்லை, இரு புத்தியால் என்னை அங்கே அடித்து பிடித்து வேதனைகள் செய்தாய். நான் ஒரு புத்தியாக இருந்தால் இது என்ன, எதற்காக இவர்கள் செய்கின்றார்கள், இதில் நன்மை என்ன இருக்கின்றது என்பதை ஆலோசிக்க முடியும். ஆனால் எண்ணம் இது உண்மையா பொய்யா என்ற அந்த இரு நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் உண்மையான நிலையை அங்கே அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் சொல்வார்கள், ஒரு புத்தியாய் இருந்தவர்க்கு உள்ளெண்ணை கொண்டோர்க்கு புது புத்தி இருந்து பூலோகம் ஆள வைப்பேன். அப்போ அந்த புது புத்தியை பெறக்கூடிய வல்லமை இல்லாமல் என்ன செய்தாய், நீ இருந்தாய். காரணம், என்னை நம்பவில்லை. ஒரு பண்டாரமாக ஒரு பரதேசியாக இருப்பவன் இவன் சுவாமியாக முடியுமா அப்படி என்று நீ என்னை எள்ளி நகைத்தாய். ஆகவே என்னை பிடித்து அடித்து பேயலென கடுவிலங்கிலே நீ வைத்தாய். அட்டி செய்யவில்லை,
நான் ஆண்டியாக நான் இருந்து பண்டாரமாக இந்த மக்களிடம் வந்திருந்து பார்வையில் நான் பிச்சையை வாங்கி உண்டு வாழ்ந்திருந்தேன். மக்களுடைய துன்பங்கள், துயரங்கள், நோய் பிணிகளை எல்லாம் தர்மத்தால் தீர்த்து வைத்தேன். அவர்களுக்கு அங்கே வேண்டி வந்த வேண்டுதல்களை எல்லாம் அவரவர்களுடைய கர்ம வினையின்படி எப்படி இந்த கர்ம வினைகளை நீக்கினால் இவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்ற விதிப்படி அவர்களுக்கு நான் என்ன செய்தேன், அங்கே தர்மத்தை போதித்தேன். அப்படி இங்கே நான் வாழ்ந்து வருகின்ற அந்த நேரம் அங்கே நீ என்ன செய்தாய், என்னை அடித்து இழுத்து வேதனைகள் செய்து உனக்கு நீயே அழிவை தேடிக்கொண்டாய். மேலும் தன்னாலே தான் இழந்து சலநரகம் போயிடுவோம். அதாவது இப்போ இந்த கலியுகத்தில் யாருக்கும் அழிவை கொடுக்க முடியாது. அவரவர் செய்கின்ற அந்த கர்ம வினையின்படி அவரவர்களுக்கு தானாகவே என்ன செய்யும், அழிவு வந்துவிடும். அப்போ அதை நான் முன்பே சொன்ன மொழிப்படி, அதாவது கலியை தோற்றுவிப்பதற்கு முன்பாக துரியோதனனை ஐயா வதம் செய்து அவனுடைய உயிர் அங்குமிங்குமாக இருக்கின்ற நேரம் சொல்வார்கள், இன்னும் ஒரு பிறவி, அந்த ஒரு பிறவியில் உனக்கு அழகு சௌந்தரியத்தோடும் அறிவு ஞானத்தோடும் சரியும் கலையோடும் சேர்ந்திருக்க உன்னை நான் வைப்பேன். அப்படி வைக்கின்ற போது நீயே உன்னை அறிந்து கொள்வதற்கு ஒரு சாஸ்திரமும் படைத்து தருவேன். அப்போது யாரும் உன்னை என்ன செய்ய முடியாது, வேதனைகள் செய்ய முடியாது. அத்தனை துன்பத்திற்கும் காரணம் நீயாகவே இருப்பாய். அவரவர் செய்கின்ற வினையின் காரணமாக அவரவர்கள் அழிவை சந்தித்து கொள்வார்கள் என்று அங்கே உனக்கு சொன்னேன். அது மட்டுமல்ல, அந்த பண்டாரம் தன்னை கலியாக இருந்து வரங்களை பெற்று வருகின்ற போது பண்டாரங்களையோ பரதேசிகளையோ கையில் ஆயுதங்கள் இல்லாமல் இருப்பவர்களையோ நீ அட்டி செய்தால் நீ தோற்று, நீ பெற்ற வரம் தொற்று எல்லாம் தோற்று நரகிலே போவாய் என்று நான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு யுகங்களிலும் நாம் அசுரர்களுடைய அழிவு எப்படி வருகின்றது என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் நல்லவர்களை துன்பப்படுத்துகின்ற போது நல்லவர்கள், அதாவது மனதில் எவ்வளவு கலி எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். எப்போது நன்மையை கடைபிடித்து தர்மத்தின் நெறியில் வாழ்ந்து வருகின்றவர்களை வேதனைகள் செய்கின்றார்களோ அப்போது அழிவை என்ன செய்கின்றார்கள், சந்திக்கின்றார்கள். அதன்படி நீயே இப்போது அங்கே நான் பண்டாரமாக இருந்து மக்களுக்கு நன்மை பெற செய்து வருகின்ற போது என்னை நீ தொட்டெடுத்து அடித்து வேதனைகள் செய்தாய். அதனால் நீ அழிவை சந்தித்தாய். உனக்கு நான் எப்படி புத்திமதிகளெல்லாம் சொல்லியும் நீ என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை. உன்னை 7 பிறவி நான் இந்த உலகிலே நான் தோற்றுவித்தேன். ஆனாலும் அந்த 7 பிறவியிலும் ஒரு பிறவியில் கூட நீ எள்ளளவு கூட தர்மம் என்பதை நீ நினைக்கவில்லை. அளவு கூட தர்ம சிந்தனை என்பது உன்னிடம் இல்லை. நான் உனக்கு எத்தனையோ முறை அங்கே வரமருளி பார்த்தும் அதை நீ சரியாக பயன்படுத்தவில்லை. மேலும் எளிய குலத்தில் நான் கலியுகத்திலே ஏகாபரா தஞ்சமென்று அங்கே சுளிமுனையை முத்தி சோமனருள் உள்ளிருத்தி நான் 6 ஆண்டு காலம் தவமாக இருக்கின்ற போது எப்படி இருந்தேன், ஒரே நினைவோடு இறை சிந்தனையை தவிர வேறு எந்த பற்றும் இல்லாத ஒரு நிலையில் இருந்து வந்தேன். அப்படி இருந்து வருகின்ற அந்த நேரம் உடுக்க துணிகளத்து உண்ண ஓன் தானமற்று படுக்க இடமும் மற்று பரமார்த்தமாயிருந்து சாதி 18ஐயும் ஒரு தளத்திலே வருத்தி நீதியுடன் தண்ணீரால் அவர்களுக்கு நம்பலங்களை எல்லாம் நான் என்ன செய்தேன், நீக்கி வைத்தேன். நீ அறிந்து அதை பார்த்து என்ன செய்தாய், ஏதோ இவன் மக்களையெல்லாம் ஒன்றாக கூட்டுவதற்காக வேண்டி இங்கே சூழ்ச்சி செய்கின்றான், விடுவேனா என்று சொல்லி என்னை அடித்து அங்கே வேதனைகள் செய்தார். நீ எனக்கு ஒரு எள்ளளவு நன்மை செய்திருக்கின்றாயா? வாயிலிடும் வெற்றிலைக்கும் அணுவோர் தடமுகின்ற அந்த சுண்ணாம்பு காணாலும் நீ தொட்டு தந்ததுண்டா? என்னை மிக பழித்து என்னை பரிசுகட தானடித்து என்னை இவ்வளவு வேதனைகள் செய்தாய். நான் போட்டிருந்த அந்த சுரக்கூடையெல்லாம் அங்கே உடைத்து தகர்த்தாயே. நான் உடுத்திருந்த உற்ற காவி கந்தையையும் மடத்தனமாய் வலித்து கிழித்து என்னை வேதனைகள் செய்தாயே. தோளில் போட்டிருக்கின்ற அந்த பொக்கணத்தை எல்லாம் இழுத்து வலித்து கீழ்போட்டு தூளிபட உடைத்து துண்டு துண்டாய் கீறினாயே. ஐயோ, நீ செய்த அநியாயம் எத்தனை எத்தனை! அதை சொல்ல வேண்டுமென்றால் இந்த உலகில் இருக்கக்கூடிய பனைகளில் இருக்கக்கூடிய அந்த ஓலைகளையெல்லாம் எடுத்துட்டு அங்கே எழுதினால் கூட அதை சொல்லி மாளாது. இப்படி இருக்கின்ற போது அந்த சான்றோர் மக்களுக்கு நீ எவ்வளவு துன்பம் செய்தாய்.
எனக்கு மட்டுமல்லாத அந்த சான்றோர் மக்களையும் சேர்த்தல்லவா நீ வேதனைகள் செய்தாய். பத்தினியால் பெற்ற பாரதிய சான்றோர்கள் மெத்த அவர் நன்றாய் விளங்கி இருக்க வேண்டுமென்று, அந்த சான்றோர் மக்கள் சிறப்பாக வாழ வேண்டுமென்றல்லவா நான் தவமாக இருந்தேன். அப்படி நான் தவமாக இருந்த என்னுடைய தவத்தை நீ நிறைவேற்ற விட்டாயா? இல்லை அந்த சான்றோர் மக்களைத்தான் நீ வாழ விட்டாயா? இப்படி அங்கே எவ்வளவு வேதனைகள் நீ செய்தாய். நான் அந்த ஆடை இல்லாமல் ஒரு பற்றற்ற நிலையில் இருக்கின்ற போது சான்றோர் மக்கள் எனக்காக வேண்டி அவர்கள் வந்து மங்களமாய் வந்தெடுத்து பாலும் பழமும் பருந்தேனும் சர்க்கரையும் நவநிதியமும் பலகாரமும் அன்னங்காய் சொர்ணம் அன்பாக கொண்டு வந்து பொன்னப்ப நாரணரே தின்னுமென்று அவர்கள் என்னை எவ்வளவு உபசரித்து எனக்கு தொண்டு செய்து நின்றார்கள். ஆனால் நீ எனக்கு ஒரு அணு அளவு உதவி நீ செய்திருப்பாயா? அந்த சான்றோர் மக்கள் என்னை கீழே விடாமல் சாய தலையணையும் சரிகை தொட்டில் மெத்தனையும் தந்து பாதம் கீழ் கொள்ளாமல் சான்றோர் மக்கள் தூக்கி சுமந்தார்கள். ஆனால் நீ என்னை என்ன செய்தாய்? என்னை அடித்து துன்பப்படுத்தினாய். இதில் அங்கே அந்த சான்றோர் மக்கள் என்னை பூ மத்தையிலே இருத்தி அழகு பார்த்தார்கள். அவர்கள் என்னுடைய சொல்லை கேட்டு அதன்படி நடந்தார்கள். யாருக்கும் ஒரு துன்பத் துயரங்கள் செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் நீ எனக்கு ஏதாவது செய்ததுண்டா? நீ எனக்கு வேதனைகள் தந்ததை தவிர வேறு ஏதேனும் நன்மை நீ செய்ததுண்டா? இப்படி நான் இருக்கின்ற அந்த நேரம் எவ்வளவு படைகளை எல்லாம் வகுத்து வந்து அங்கே வேதனைகள் செய்தாய். உன்னுடைய படை எங்கே? நீ என்னை பிடித்து வருவதற்காக ஏவி விட்டாயே, உன்னுடைய ஏவலாளி எங்கே? உன்னுடைய ஆணவம் எங்கே? உன் ஆணை படைகள் எங்கே? உன்னுடைய பூணுகின்ற தங்க பொன் ஆபரணம் எங்கே? வித்தாரம் எங்கே? நீ வீற்றிருக்கின்ற மேடை எங்கே? சுத்தார் கிளைகள் எங்கே? தோகை மயிலார்கள் எங்கே? அங்கே குதிரை தளங்கள் எங்கே? உன்னுடைய கோட்டை எங்கே? உன்னுடைய கொத்தளம் எங்கே? சதுராய் நீ அணி வகுத்து என்னை பிடிப்பதற்காக படைகளை திரட்டி கொண்டு வந்தாயே, அந்த படைகளெல்லாம் எங்கே? தேரெங்கே? உன்னுடைய சிங்காசனம் எங்கே? மாடமங்கே? கூடமங்கே? அங்கே தோடமங்கே? உன்னுடைய தோழரங்கே? ஆயுதங்கள் எங்கே? அம்புத்தடிக்காரரங்கே? துட்டம் எங்கே? அட்டி எங்கே? துரைத்தனமாக நீ பேசிய அந்த பேச்சு எங்கே? பட்டம் அகங்காரம் எங்கே? எவ்வளவு அகங்காரத்தோடு நீ பேசினாய். அப்படி அங்கே அகங்காரத்தோடு பேசுகின்ற போது உன்னோடு இருந்து உனக்கு அங்கே கூடவே இருந்து அங்கே பேசிக்கொண்டிருந்த அந்த பக்க கிளைகள் எங்கே? மாடெங்கே? நீ வளர்த்த மிருகமெங்கே? ஆடெங்கே? உந்தன் ஆடரம்பை மாதரெங்கே? வண்டி எங்கே? உந்தன் வாழ்வெங்கே? சண்டிப்பயலே, எல்லாவற்றையும் தோற்று நிற்கின்றாயே. அன்றைக்கு நான் சொன்ன புத்திமதிகளை நீ கேட்டிருந்தாயே. ஆனால் நீ இப்படி எல்லாம் இழந்து இப்போது நரகத்தில் போக வேண்டிய நிலை வந்திருக்காதே. ஆனால் நான் சொல்லிய அந்த புத்திமதிகளை நீ கேட்கவில்லை. ஸ்ரீ பத்மநாபராக இருந்து உனக்கு எவ்வளவோ புத்திமதிகளை நான் எடுத்துரைத்தேன். ஆனால் நீ எழளவு கூட அதை கேட்கவில்லை. இத்தனையும் தோற்று, இவ்வளவு படைகள் சிறப்புகள் இருந்த பிற்பாடும் அத்தனையும் தோற்று இப்போது நரகத்திற்கு செல்வதற்கு உனக்கு நாள் ஆச்சுதல்லவா? என் அதிகாரத்தால் யாக்கினைகள் செய்கிறேனோ உன்னால் நீ மாழ விண்விதி அமைந்தது. இது என்னால் நடக்கவில்லை, உன்னால் நடந்தது, உன்னுடைய செயலால் வந்தது. நீ செய்த அந்த செயல்தான் உன்னை என்ன செய்து வைத்திருக்கின்றது? உன்னை மாழ வைத்திருக்கின்றது. என் அதிகாரத்தால் எக்கரைகள் செய்கின்றனோ உன்னால் நீ மாழ ஊழி விதியானதல்லால் என்னால் உன்னை எங்கே எடுக்கம் அது செய்கிறேனோ தன்னாலே தான் கெட்டு தான் போவார் என்றபடி உன்னாலே நீயும் உயிரிழந்தாய் மாபாவி. உன்னுடைய இறப்பு, உன்னுடைய அழிவு எல்லாவற்றிற்கும் உன்னேர்தான் காரணம். உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நான் முதல் பிறவியிலேயே நீ முதலாக அங்கே பிறந்து வந்திருக்கின்ற அந்த நேரத்திலே நான் உன்னை அழித்திருக்க கூடும். ஆனால் ஏதோ ஒரு நிலையில் நீ திருந்து வந்துவிட மாட்டாயா என்று எண்ணி எண்ணி உனக்கு நான் அங்கே 7 பிறவிகள் வரையிலும் நான் உன்னை இந்த உலகத்திலே பிறவி செய்தேன். அந்த இடத்தில் நாம் ஒன்றை நன்றாக சிந்திக்க வேண்டும். நாம் தவறு செய்கின்ற போது உடனடியாக இறைவன் தண்டனை தருவது கிடையாது. ஏதோ ஒருவர் மூலம் அந்த தவறை நாம் திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றது. அந்த வாய்ப்புகளையும் நான் பயன்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்யப்படுகின்ற போது இறை தண்டனைக்கு ஆளாகி நரகத்திற்கு தள்ளப்படுகின்றது என்பதை ஐயா இங்கே சொல்லுகின்றார்கள். ஏன்னா நாம் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் அப்படிங்கிற அந்த ஆணவத்தோடு வாழ்ந்து
வீழ்வதை விட இறைவன் சொல்வதை, ஒரு புத்திமதி சொல்வதை, நம்முடைய வாழ்க்கையில் இது என்ன நன்மை பயக்கும் என்பதை அறிந்து தவறுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? திருத்திக் கொள்ள வேண்டும். அதான் ஐயா சொல்லுகின்றார்கள், உகத்துக்கு உகமே உத்தமனாய் நான் பிறந்து மகத்துவமாய் உந்தன் மனதை மிக பார்த்தேன். இங்கே நம்ம என்ன வெளிப்படையாக செய்கிறோம்? அந்த செயல் அல்ல, உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது. உன்னுடைய உள்ளம் தூய்மையானால், சில பேர்கள் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் ரொம்ப கடுன்னு இருப்பாங்க, யாரிடமோ ரொம்ப அன்பாக பேச மாட்டாங்க, அவங்களுடைய செயல்களெல்லாம் கட் அண்ட் ரைட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு இது என்னப்பா இப்படி இவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுறது அந்த மாதிரிங்கிற மாதிரி சிலவங்க என்ன செய்வாங்க, நினைக்கக்கூடும். ஆனால் அவர்களுடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கும். அதான் ஏன் சொல்லுவாங்க, அதாவது தக்கோடி தர்மம் அது முக்கோடி தர்மம் ஓந்தளித்த பேரை நரகமனதில் தள்ளுவதும் உண்மனந்தான். அங்கே தக்கோடி அதை பல அநியாயங்கள் செய்தவர்களை அவர்களை ஏற்று அவர்களுக்கு தர்மயுக வாழ்வு கொடுக்கிறதும் உண்மனந்தான். இது என்ன இதை அங்கே நமக்கு சொல்லுகின்றது அப்படின்னா, வெளியில் அங்கே பொல்லாதவர்களாக இருக்கின்றவர்களுடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கும். ஆனால் பல பேர் உள்ளத்தை அழுக்காக வைத்து கொண்டு வெளியில் நல்லவர்களாக என்ன செய்கின்றார்கள்? வேஷம் போட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ ஐயா வெளியில் செய்யக்கூடிய அந்த செயலை பார்க்கவில்லை, அந்த உள்ளம். ஏன்னா உள்ளம் எதை நினைக்கின்றதோ அதுதான் செயலாக மாறுகின்றது. அப்போ அந்த செயல் அப்படிங்கிறது ஒரு அம்பு போல. ஆனால் அந்த உள்ளம் அப்படிங்கிறது அந்த அம்பை என்ன குறி வைக்கின்றார்கள், எதை குறிவைத்து அங்கே அம்பை எய்கின்றார்கள் என்பது போல. அப்போ எங்கு நாம் தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம்? அந்த உள்ளத்திற்கு, அம்புக்கு அல்ல. ஆகவே ஐயா என்ன சொல்லுகின்றார்கள்? உன்னுடைய ஒவ்வொரு யுகத்திலும் உன்னுடைய உள்ளத்தை நான் பார்த்தேன், உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்தது என்பதை நான் என்ன செய்தேன்? அங்கே பார்த்து உனக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் நான் தந்தேன். மகத்துவமாக மனதை பார்த்தேன். எழுபோல் தர்மம் கூட நீ என்ன செய்யவில்லை? அங்கே வழங்கவில்லை. தர்ம நெறியோடு நீ வாழவில்லை. அது மட்டுமல்ல, இறை சிந்தனையோடு என்னையே நினைத்து நான் சொன்ன வழியில் வாழுகின்ற மக்களை வாழ விடவும் இல்லை. நீ வாழவில்லை, வாழ வேண்டாம் என்று விட்டுவிட்டால் கூட பிறரையும் நீ என்ன செய்யவில்லை? வாழ விடவில்லை. அவ்வாறு 7 பிறவியிலும் என் பெயர் சொல்வோரையெல்லாம் சிறை காவல் தண்ணில் வைத்து திட்ட விலங்கில் வைத்து அறையானது கொடுத்து அட்டிமிக செய்ததல்ல. இரக்கமுடன் தயவு அப்படிங்கிறது உன்னிடத்தில் அணு அளவு கூட இல்லை. அரக்கர் குடும்பம் ஆனதினால் உன்னுடைய மனதில் இரக்கம் என்பதே இல்லாத மகா பாவியாகவே நீ என்ன செய்தாய்? வாழ்ந்து வந்தாய் என்று சொல்லி முந்தைய அந்த வரலாறுகளை ஐயா சொல்லி வருகின்றார்கள். எப்படி? முன்னால் குரோணி உதித்து வந்த 3 யுகமோ தன்னாலே நீ பிறந்து தாண்டியது கழித்து பின்னால் பிறந்தாய் பெரும் பிரேதாயுகத்தில். முதல் 3 யுகம், அதாவது நெடிய யுகம், சதுர யுகம், நெடிய யுகம். இந்த 3 யுகத்திலும் தோன்றியவன் எதற்காக தோன்றினம், ஏன் தோன்றினம் என்ற நிலையே இல்லாமல் தானாக தோன்றி தானாக அழிந்து வந்தாய். தானாகவே நீ என்ன செய்தாய்? உன்னுடைய குணத்தினால் அழிவை சந்தித்தாய். அடுத்ததாக தோன்றிய கிரேதாயுகம். இந்த கிரேத யுகத்திலே நீ அண்ணன் தம்பி என்று 2 பேராக நீங்கள் தோன்றி வந்தீர்கள். அப்படி நீங்கள் தோன்றி பெருத்த படையோடும் பெரிய சன கூட்டங்களோடும் அங்கே அழகான ஒரு ராஜ்ஜியத்தை படைத்து தந்து அந்த ராஜ்ஜியத்திலே நீ வாழ்ந்து வா என்று உனக்கு நான் என்ன செய்தேன்? எல்லாவித செல்வங்களையும் சிறப்புகளையும் தந்து ஆண்டுவிடு என்று நான் சொல்லி உனக்கு அழைத்து வைத்தேன். ஆனால் தெய்வலோகத்தை உன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த பேராசையினால் இறைவன் நமக்கு அழகான ஒரு லோகத்தை படைத்து தந்திருக்கின்றார், இதிலிருந்து நாம் வாழ்ந்து இறைவனை அடைவோம் என்ற நிலை இல்லாமல் நீ என்ன செய்தாய்? அந்த தெய்வலோகத்தை பிடித்து விட வேண்டும், தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்ற ஆணவத்தினால் நீ தேவர்களையும் தெய்வ ஸ்திரீகளையும் நீ வேதனைகள் செய்தாய். அப்படி நீ வேதனைகள் செய்து உன்னுடைய அநியாயம் பொறுக்க முடியாமல் அவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? அங்கே என்னிடம் முறையமிட்டார்கள். அப்போது 7 உலகம் ராமா ராமா எனவே பாரேழு நித்தியம் பண்பாய் முறையமிட அந்த சான்றோர்கள் ஆகிய தேவர்கள் போட்ட அந்த சத்தம் பொறுக்க முடியாமல் தேவர்களுடைய துன்பத்தை மாற்றுவதற்காக நானே உனக்கு என்ன செய்தேன்? வீரவாகு தேவர் மூலம் அங்கே புத்தி சொன்னேன். நீ ஆனால் என்ன செய்தாய்? அந்த அநியாயத்தை மாற்றிவை என்று சொன்னபோது அந்த அநியாயத்தை மாற்றி வைக்கவில்லை. ஆனால் நீ பெற்ற வரம்
ஆயுதத்தாலோ அம்புகணைகளாலோ எந்த இறை சக்திகளாலோ 5 முகம் கொண்டவர்களாலோ இறப்பு வரக்கூடாது என்ற ஒரு வரத்தை நீ பெற்றிருந்தாய். அந்த வரத்தின்படி உன்னை அழிப்பதற்காக நான் 6 முகமாக கந்தனாக அவதாரம் எடுத்து அந்த சக்தி தேவியினை வேலாயுதமாக கையில் எடுத்து அங்கே உனக்கு நல்ல புத்தி சொல்வதற்கு வீரவாகு தேவரையும் அனுப்பி வைத்தேன். ஆனால் அவர் சொன்ன புத்திமதிகளை நீ கேட்டாயா? அதையும் நீ கேட்கவில்லை. சரி, நானே நேரில் வந்து உனக்கு நான் புத்திமதிகள் சொன்னேன். எப்படி சொன்னேன்? அழகான வாழ்க்கை, அதாவது இப்போது உனக்கு தரப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை தம்பி தமையன் கிளைகள் சொந்தம் பந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பான வாழ்க்கை. அதாவது வம்பாக இந்த வாழ்வை நீ அழித்து விடாதே, வம்பில் இழவாதே, வாழ்விழந்து போவாதே, தம்பி தமையன் தளங்கள் இழவாதே, அற்பம் இந்த வாழ்வு அநியம். அதாவது சில காலம்தான் இந்த பிறவி, இந்த மனித ஒரு கொண்டு இருப்பது சில காலம். அதற்குள் புண்ணியத்தை செய்ய வழியை நீ தேடிக்கொள். பிறருக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே, பிறரை துன்பப்படுத்தி அதில் சந்தோஷம் கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே என்று உனக்கு நான் புத்திமதிகள் செய்தேன். ஆனால் நீ அங்கே கேட்டாயா? உன்னை கருணையோடு நான் சொன்ன புத்திமதிகளை கொஞ்சமாவது நீ காதில் வாங்கி கொண்டாயா? தேவர்களையும் தெய்வமடவார்களையும் விடு என்று சொன்னேனே, ஆனால் அவர்களை நீ வேதனை செய்து சிறையில் வைத்து வேதனைகள் செய்தாலே. ஆகையால் உனக்கு வந்து நான் புத்திமதிகள் சொல்லி அந்த புத்திமதிகளை கூட நீ கேட்கவில்லை. என்ன சொன்னாய்? இந்த உன்னுடைய புத்திமதிகள் எனக்கு தேவையில்லை, இந்த பார் அனைத்தும் வாழக்கூடிய இந்த மன்னனாகிய எனக்கு பண்டாரமாகிய பிச்சைக்காரா உன்னுடைய சொல் எனக்கு தேவையில்லை என்று அப்போதும் நீ ஆணவத்தோடு பேசினாய். சரி, என்னோடே போருக்கு எதிராக வந்தாய் என்றால் உன்னோடு உற்ற திறத்தை பார்ப்போம் என்று சொல்லி அப்போதும் நான் உன்னுடைய அந்த யுகத்திலே உன்னுடைய குலத்தை அறுத்தேன். அப்படி அறுக்கின்ற போது நீ என்ன சொன்னாய்? நீ கொல்லவில்லை கந்தா, சக்தி தேவியே வேலாயுதமாக மாற்றிதான், அந்த வேலாயுதத்தால் தான் என்னை நீ கொண்டாயே தவிர உன்னால் என்னை கொல்ல இயலாது என்று அங்கே நீ புத்திகட்டு சொன்னாய். அதே யுகத்தில் தருணம் இருந்த காரணத்தினால் இரணியனாக உன்னை பிறவி செய்தேன். அப்படி நீ இரணியனாக இருக்கக்கூடிய அந்த நேரம் அரிநமோ என்ற அட்சரத்தை மாற்றி இரணியாய நம என்று எல்லோரும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே கட்டாயப்படுத்தினாய். அப்போது அந்த நிலையில் தானே இறைவன் என்ற அகங்காரத்தோடு நீ வாழ்ந்தாய். உன்னுடைய அகங்காரத்தை அழிப்பதற்காக உன்னுடைய மகன் பிரகலாதனாக தோன்றி உனக்கு பல புத்திமதிகளை நான் சொன்னேன். பள்ளியிலே சென்று படிக்கின்ற நாளையிலே அங்கே உன்னுடைய பெயரை சொல்வதற்கு அங்கே ஆசிரியர் சொல்லுகின்ற போது அந்த பிரகலாதன் மட்டும் மாற்றி உரைத்தான். அவன் இறைவன், ஒரு மனிதனுடைய பெயரை இறைவனுடைய பெயரோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடாது, இறைவன் இறைவன்தான், மனிதன் மனிதன்தான் என்று அங்கே நினைத்து அவன் என்ன சொன்னான்? அரிநமோ என்ற அந்த நாராயண மந்திரத்தை அவன் சொன்னான். இரணியாய நம என்று சொல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்ற போது அவன் ஓம் நமோ நாராயணா என்று அவன் அந்த மந்திரத்தை சொன்னான். உடனே அங்கே அவன் என்ன சொன்னான்? அதாவது தடமேல் குறைத்தால் தருணம், அதாவது ஒரு மனிதனுடைய பெயரை சொன்னால் ஒரு ஆபத்து என்று வந்தால் அந்த மனிதனுடைய பெயர் காப்பாற்றாது. ஆனால் ஒரு இறைவனுடைய பெயரை சொன்னால் ஒரு ஆபத்து என்று வருகின்ற போது அந்த பெயரானது நம்மை காத்து கொள்ளும். ஆகவே இறைவனுடைய பெயரைத்தான் சொல்லுவேன் என்று சொல்லி அவன் அங்கே சொன்னான். அதாவது படைத்த குருவின் பரிணாமம் சொன்னதுண்டால் சடத்தை மிக காக்க தருணம் உதவி செய்வார். அதாவது எந்த நேரம் நம்ம படைத்த குருவினுடைய அந்த பெயரை இறைவனுடைய பெயரை சொல்லுகின்றோமோ எந்த ஆபத்து வந்தாலும் அதிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம் என்று சொல்லி அந்த இறை நாமத்தையே அவன் சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் நீ என்ன செய்தாய்? உன்னுடைய பெயர் சொல்லவில்லை என்று அங்கே அவனுக்கு எவ்வளவு துன்பங்களை கொடுத்தாய். உன்னுடைய அந்த பெயரை அந்த இறை நாமத்தை சொன்னால் நீ எப்படி காப்பாற்றப்படுகின்றாய் என்று அவனுக்கு எவ்வளவு வேதனைகளை கொடுத்தாய், எத்தனை சோதனைகளை கொடுத்தாய். அத்தனையிலும் இருந்து அவன் காப்பாற்றப்பட்டு வந்தான் அல்லவா? பெற்ற தாயின் கையாலே விஷத்தை கொடுத்தாய், கல்லிலே கட்டி கடலிலே தூக்கி எறிந்தாய், மலையிலிருந்து அங்கே கீழே தள்ளி அங்கே கொல்ல நீ அங்கே முயற்சி செய்தாய். நீ செய்த அத்தனை முயற்சியிலும் அவன் சொல்லிய அந்த நாமம், அந்த இறைவனுடைய பெயர், இறை நாமம் அவனை காப்பாற்றியது. படைத்த குருவின் பரிணாமம் அந்த சடத்தை மிக காக்க தருணம் உதவி செய்யும் என்று சொல்லியபடி
அந்த இறைநாமம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவனை அங்கே காப்பாற்றி கொண்டு வந்தது. அப்படி இருக்கின்ற அந்த நேரத்தில் உன்னை நான் வதம் செய்வதற்காக அங்கே வந்தேன். அப்போது நீ பிரகலாதனிடம் என்ன சொன்னாய்? உன்னுடைய இறைவன் எங்கே இருக்கின்றான் என்று கேட்டாய். அப்போது என்ன சொன்னான்? தூணிலும் இருக்கின்றார், துரும்பிலும் இருக்கின்றார், உன்னிலும் இருக்கின்றார், என்னிலும் இருக்கின்றார், எங்கும் நிறைந்து ஏகமயமாக இருக்கின்றார் என்னுடைய இறைவன் என்று சொன்னபோது நீ என்ன சொன்னாய்? தான் கட்டி வைத்திருந்த இந்த அரண்மனை தூணில் உன்னுடைய இறைவனை காட்டு என்று அங்கே அந்த பிரகலாதனிடம் சொன்னாயல்லவா? அப்போது அந்த பிரகலாதன் உடனே அந்த அரண்மனை தூணை அங்கே கதையால் அடிக்க அங்கிருந்து நான் நரசிம்மமாக தோன்றி உன்னை நான் நெஞ்சை பிளந்து வதம் செய்தேன். அப்போது நீ கேட்ட வரத்தின்படி வீட்டிலும் வைத்து உனக்கு இறப்பு வரக்கூடாது, வெளியில் வைத்து இறப்பு வரக்கூடாது, பகலில் வரக்கூடாது, இரவில் வரக்கூடாது, மலையின் மீது வைத்தோ பூமியில் வைத்தோ எந்த ஆயுதத்தாலோ எந்த மன்னர்களாலோ மனிதர்களாலோ விலங்குகளாலோ இறப்பு வரக்கூடாது என்ற சொன்ன காரணத்தினால் நான் நரசிம்மமாக அவதாரம் எடுத்து உன்னை வாயில் நடையில் வைத்து சூரியன் அங்குமிங்குமாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே நான் உன்னை வதம் செய்தேன். அப்போது என்ன சொன்னால், எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தாமல் என்னுடைய 10 விரல்களை அங்கே விரல்களால் உன்னுடைய நெஞ்சை பிளந்து வதம் செய்தேன். அப்போது நீ என்ன சொன்னாய்? 10 மலையை பாரநகமாக்கி கொண்டாயே அல்லாது உன்னால் இந்த என்னை கொல்ல முடியாது என்று ஆணவத்தோடு நீ பேசினாய். ஆகவே உன்னை அழிப்பதற்காக மீண்டும் உன்னை நான் அடுத்த திரேதாயுகத்திலே பிரவி செய்தேன். அப்போது திரேதாயுகத்திலே நீ 10 மலையை பாரநகமாக வைத்து நீ என்னை கொண்டாய் என்று சொன்ன காரணத்தினால் அந்த 10 மலையையே உனக்கு தலையாக தந்து அங்கே உன்னை நான் என்ன செய்தேன்? அங்கே மீண்டும் பிறவி செய்தேன். அப்படி பிறவி செய்து அடுத்த யுகத்திலே நீ ராவணனாக தோன்றியிருந்தாய். அப்போதும் உனக்கு அந்த இறை சிந்தனை என்பது வரவில்லை. அந்த நேரத்திலும் நீ அங்கே கோள் பேச்சை கேட்டும் அம்மை லட்சுமாதேவியை அங்கே சீதையாக இருந்த அந்த சீதையை சிறை எடுத்தார். அப்போது சீதையை சிறை மீட்டுவதற்காக அங்கே உன்னை நான் மீண்டும் அங்கே ராமனாக அவதாரம் எடுத்தேன். அப்படி அவதாரம் எடுத்து வருகின்ற அந்த நேரத்தில் உனக்கு எல்லோரையும் கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று 3.5 கோடி வரங்களை பெற்று நீ ஆட்சி செய்து வந்தாய். அப்போது உன்னுடைய அந்த வரங்களையெல்லாம் சூட்சமமாக பறித்து 1/2 கோடி மரமாக மாற்றினேன். அப்படி மாற்றி உன்னை ஆண்டு வருகின்ற போது அங்கே பெண்ணாசை உன்னுடைய கண்ணை மறைத்தது. அந்த பெண்ணாசையின் காரணமாக அம்மை லட்சுமாதேவியை, அதாவது சீதையை சிறையெடுத்து சென்று அங்கே உன்னுடைய நாட்டிலே நீ சிறையாக வைத்தாய். அப்போது உன்னுடைய தம்பி விபூஷணன் மூலம் நான் உனக்கு புத்தி சொன்னேன். அதாவது மாற்றான் மனைவியை கவர்ந்து வைத்திருப்பது நாட்டுக்கே கேடாகிவிடும். ஒரு பெண்ணை அங்கே வேதனைப்படுத்தினால் அந்த பெண்ணினுடைய வேதனை அந்த நாட்டையே அழித்துவிடும் என்று உன்னுடைய தம்பி கும்பகர்ணனும் உன்னுடைய தம்பி விபூஷணனும் அங்கே உனக்கு நல்ல புத்திமதிகளை எல்லாம் சொன்னார்கள். ஆனால் நீ அங்கே சீதையை சிறையெடுத்து வைத்துவிட்டு விடமாட்டேன் என்று மறுத்துரைத்தாய். அப்போது உன்னுடைய அந்த பாதகமான அந்த செயலினால் உன்னுடைய தம்பிமார் சொன்ன புத்திமதிகளை நீ கேட்காமல் அங்கே மாண்டாய். மேலும் மன்னா, இந்த உலகத்தை நீ ஆள வேண்டுமென்றால், நீ சிறப்பாக வாழ வேண்டுமென்றால் சீதையை விட்டுவிடு என்று எவ்வளவு புத்திமதிகள் சொல்லியும் நீ என்ன செய்யவில்லை? கேட்கவில்லை. இப்படி அங்கே இருக்கின்ற அந்த நேரத்திலே உன்னுடைய அந்த ஆணவத்தினாலும் அகங்காரத்தினாலும் பெண் ஆசையினாலும் யாருடைய பேச்சையும் கேட்காமல் அங்கே இருந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த நேரத்தில் சீதையை சிறை மீட்பதற்காக இங்கே நான் ராமனாக அவதாரம் எடுத்து ராமபாணத்தால், அதாவது ஏற்கனவே ஒரு முனிவருடைய சாபம், ஒரு முனிவருடைய சாபம், அந்த சாபத்தின்படி அங்கே ராமபாணத்தை அங்கே எடுத்து வந்து உன்னை நான் என்ன செய்தேன்? வதம் செய்தேன். அப்படி இருக்கின்ற அந்த நேரத்தில் உனக்கு நான் அந்த வதம் செய்வதற்கு முன்பாக மேலும் பல புத்திமதிகளை சொல்வதற்காக நீ சீதையை சிறையாக வைத்திருக்கின்ற போது அனுமனை நான் அங்கே தூது அனுப்பினேன். அனுமனை அங்கே அனுப்பி வைக்கின்ற போது
அந்த அனுமன் உன்னுடைய கோட்டை வாசலிலே வந்து நான் கொடுத்துவிட்ட அந்த கணையாளி என்ற அந்த மோதிரத்தை அந்த சீதையின் கையில் கொடுத்து அந்த சீதையின் இருப்பிடத்தை அறிந்து அங்கே வந்து சீதையனுடைய அந்த சிறையை விட்டுவிடு என்று உனக்கு புத்திமதிகள் சொன்னான். ஆனால் நீ கேட்டாயா? அப்போதும் நீ என்ன செய்யவில்லை? கேட்கவில்லை. அப்போது அந்த அனுமனை கொண்டுவிட வேண்டும் என்று அங்கே அவனை எரிக்க துணிந்தாய். அவனை நீ என்ன செய்து எரிக்க துணிந்தாயோ அதனால் உன்னுடைய இலங்கையெல்லாம் தீயால் அங்கே அழிக்கப்பட்டது. இப்படி எத்தனையோ பேர் உனக்கு புத்திமதிகள் சொல்லியும் நீ என்ன செய்யவில்லை? கேளாமல் மாண்டாய். பொல்லாத பாவி, என் பெண்ணை விடு என்று சொல்லி உனக்கு நான் அங்கே தூதுவிட்ட அத்தனை தூதர்களையும் நீ என்ன செய்தாய்? வேதனைகள் செய்தாய். இப்போது ஒரு ராமபாணத்தால் உன்னுடைய 10 தலைகளும் இங்கே இழந்து போய்விட்டது பார்த்தாயா என்று அங்கே அந்த ராவணனிடம் கேட்கின்ற போது ராவணன் சொல்லுகின்றான், ராமா, நீ என்னை கொல்லவில்லை. 10 அங்கே என்னுடைய தம்பி சத்துரு போல் என்னோடு இருந்து என்னுடைய உயிர்நிலையெல்லாம் சொல்லித்தந்த காரணத்தினால்தான் உன்னால் என்னை கொல்ல முடிந்ததே அல்லாது அங்கே உன்னால் கொல்ல இயலாது. ஆகவே நான் வென்றுவிட்டேன் என்று நீ பெருமாப்பு கொள்ள வேண்டாம் என்று அங்கே சொன்னான். ஆகையால் என்னுடைய தம்பியினால் தான் கொல்ல முடிந்தது என்று சொல்லிய காரணத்தினால் உன்னை அடுத்த பிறவியிலே அண்ணன் தம்பி 100 பேரோடு துவாபராயுகத்திலே துரியோதனாதிகளாக உன்னை நான் பிறவி செய்தேன். அப்போது அந்த துரியோதனாதிகளாக நீ அங்கே பிறந்து வருகின்ற போது நல்லவர்களாக பஞ்சபாண்டவர்கள் தோன்றி வந்தார்கள். அப்போது அந்த பஞ்சபாண்டவர்களிலே பீமனை வைத்து உன்னை நான் சங்காரம் செய்தேன். நீ பஞ்சபாண்டவர்களுடைய நாட்டையெல்லாம் அபகரித்துவிட்டு அவர்களை வேதனை செய்து எவ்வளவோ துன்பங்களையெல்லாம் செய்தாய். ஆனாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நீ செய்த துன்பங்களையெல்லாம் பொறுத்து கொண்டு அவர்களுடைய நாட்டை திருப்பி கொடுப்பதற்காக நான் தூதுவனாக வந்தேன். அப்படி இருக்கின்ற போது நீ கொடுக்காமல் அங்கே பாரத போரை நிகழ்த்த சொன்னாய். நீ சொன்ன அந்த செய்திப்படி போரிட்டு நாட்டை வென்று கொள்ளட்டும் என்று நீ கேட்டாய். நீ அதன்படி அங்கே பாரத போர் நிகழ்த்தப்பட்டது. அந்த போரிலும் நீ தோற்று, உன்னுடைய படை தோற்று, உன்னுடைய சேனைகள் தோற்று, உன்னுடைய தம்பிமார்கள் தோற்று, எல்லாம் தோற்று இறுதியாக அந்த சகுனி அங்கே அழிக்கப்பட்ட பிற்பாடு அந்த சகுனியினுடைய கோல் பேச்சை கேட்டு நீ அழிந்து கொண்டிருந்தாய். அப்படி அழிந்து உன்னுடைய உயிர் போகின்ற அந்த தருணத்தில் கூட உன்னை அந்த இறந்த பிற்பாடு கூட அந்த சகுனியானவன் என்ன செய்யவில்லை? அங்கே விடவில்லை. அதாவது தூலமென்று வீமனிடம் சொல்லி உன்னை நான் சங்கரித்த அந்த நேரம் சகுனி வந்து உன்னை இழுக்கின்றான். எப்படி நரியாக வந்து உன்னை அங்கே வந்து என்ன செய்கின்றான்? இழுத்து உனக்கு பல வேதனைகளை செய்தான். அந்த நேரத்திலும் உன்னுடைய குடும்பத்தையே அழித்து விட வேண்டும் என்று இருந்து உன்னோடு இருந்து உனக்கு நன்மை செய்வது போல் இருந்த அந்த சகுனியைத்தான் நீ நம்பினாயே தவிர உண்மையான இறை சிந்தனை என்பது உனக்கு கிடையாது. அப்போது நீ அங்கே அகமகிழ்ந்து கொள்ளாமல் இந்த தருணத்தில், அதாவது நம்மோடு இருந்து நம்மையே அழித்து விட்டானே, இப்போதாவது உண்மையை அறிந்து இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்ற எண்ணம் கூட உனக்கு என்ன செய்யவில்லை? வரவில்லை. ஆகவே தன்னால் பிறக்க வைத்து தன்னால் நீ அழிவாய் என்று சொன்னபடி அங்கே மீண்டும் நீ என்ன செய்தாய்? பிறவி எடுப்பதற்கு தயாரானாய். ஆகவே அடுத்த யுகத்தில் கலியனாக நீ தோன்றி அங்கே வந்தாய். அப்போது நீ துரியோதனாக இருக்கின்ற அந்த நேரத்தில் உன்னிடம் கேட்டேன், இப்போது நான் உன்னை கொண்டு விட்டேன் பார்த்தாயா? சென்ற யுகத்தில் ராவணனாக இருக்கின்ற போது நான் என்ன சொன்னேன்? அடுத்த யுகத்திலே அண்ணன் தம்பி 100 பேரோடு பிறக்க வைத்து இன்னொருவன் கையால் கொல்லுவேன் என்று சொன்னேன். அதன்படி பீமனின் கையால் உன்னை நான் அழித்து விட்டேன் பார்த்தாயா என்று சொல்லுகின்ற போது நீ என்ன சொன்னாய்? நீ அல்ல, பீமன் தான் என்னை கொண்டான், உன்னால் என்னை கொல்ல இயலாது என்று ஆணவமாக பேசினாய். ஆகவே உன்னை மீண்டும் ஒரு பிறவி என்பது அங்கே என்ன செய்தேன்? பிறக்க செய்தேன். அவ்வாறு பிறக்க செய்து நீயே அங்கே கலிநீசனாக தோன்றி வந்தாய். அதாவது தானாகவே தோன்றி வந்தாய். இங்கு நான் உன்னை பிறவி செய்ய வைக்கவில்லை. உன்னால் சொன்னேன், உன்னை சொன்னபடியே மொழிந்தபடியே உன்னால் குதித்து உற்ற கலியனென தானாகவே என்ன செய்தாய்? தோன்றி வந்தாய். இந்நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் உன்னை நான் வாழ வைத்து விட்டு பார்த்தேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட ஒரு நன்மை என்பது செய்யவில்லை.
பார்மீதில் நானும் பரதேசி போலிருந்து கர்ம வயதுனக்கு காலம் சரியாத ஆன காரணத்தினால் உன்னை வர்மம் வந்து மூடி மாண்டாயே தன்னாலே. நீ செய்த அந்த கர்ம வினைகள் உன்னை பாவ வினைகளாக சூழ்ந்து உன்னை வர்மமாக சூழ்ந்து நீ மாளுகின்ற நிலைக்கு நீ வந்திருக்கின்றாய். உனக்கு எல்லாவித வரங்களையும் தந்தேன். என்னுடைய முடியும் சக்கரமும் சிவபெருமானுடைய வெந்நீர் பிரம்மதேவருடைய படைப்பின் மூலம் 1008 அண்டநர தெய்வங்களினுடைய அந்த மூல சக்திகள் மேலும் எல்லா விதமான அட்டக்கரமும் அத்தனையும் அடக்கி நீ வந்து அங்கே வரமாக பெற்றாய். பெற்றிருந்தும் என்ன பயன்? உன்னுடைய வாழ்வை மேன்மையடைய செய்ய முடியவில்லையே. ஆகவே இப்போது நீ பெற்ற அந்த வரங்கள் அத்தனையும் தோற்று இப்போது நரகத்திற்கு அங்கே போக இருக்கின்றாயே. இப்போது ஏதாவது உனக்கு பதில் சொல்ல முடியுமா? இப்போது சொல். ஒவ்வொரு யுகத்திலும் நீ வீராப்போடு பேசினாய் அல்லவா, நீ கொல்லவில்லை என்று ஒவ்வொரு நிலையும். அதாவது கிரேதாயுகத்திலே சக்தி தேவி அம்பாக மாற்றிக்கொண்டாய் என்றார். அதே யுகத்திலே இங்கே இரணியனாக இருக்கின்ற போது 10 மலையை பாரநகமாக்கி கொண்டாய் என்றார். அடுத்த யுகத்திலே ராவணனாக இருக்கின்ற போது என்னுடைய தம்பி உயிர்நிலையை சொல்லித்தந்த காரணத்தினால் தான் நீ என்னை கொண்டாய் என்றார். அதை அடுத்த யுகத்திலே துரியோதனாதியாக நீ இருக்கின்ற போது பீமன் தான் கொண்டான், உன்னால் என்னை கொல்ல முடியாது என்றார். இப்போது இந்த கலியுகத்திலே உன்னை நானே வதம் செய்து விட்டேன். நீ செய்த செயல் நான் வதம் செய், அதாவது நீ செய்த அந்த செயலின் காரணமாகவே உனக்கு அழிவு வந்துவிட்டது. இப்போது சொல். இப்போது இனிமேல் உனக்கு ஏதாவது என்னை எதிர்த்து சொல்வதற்கு ஏதேனும் இருக்கின்றதா? உன்னால் முடியாது என்று சொன்னார் அல்லவா. நான் எதுவுமே செய்யாமல் நீ செய்த அந்த தீமையின் காரணமாக உன்னுடைய அழிவை சந்தித்து விட்டாய் அல்லவா. இப்போது என்னிடம் நீ பதில் சொல் என்று கேட்கின்றார். அப்போது அவன் பதில் சொல்ல முடியாமல் அங்கே இருக்கின்றான். அப்படி அவன் இருக்கின்ற போது மறுமொழி பேசுவதற்கு வாய் அங்கே உரைக்க முடியாமல் அவன் இருக்கின்ற அந்த நேரம் உன்னுடைய வரம் அத்தனையும் வை என்று சொல்லுகின்றார். நீ பெற்ற வரங்கள் பொல்லாப்பு, பொய், உருட்டு, தந்திர, மாஞாலம், தத்துவங்கள், ஆந்திரமான அந்நீத வஞ்சனை, மாய்கை பலதும், வழக்கோரம் ஆனதும், சாய்கை பலதும், சர்வ பொல்லாப்பெல்லாம் வன்னரகில் வைத்திடுவேன் என்று சொல்லி என்ன செய்ய அங்கே வை என்று சொல்ல அவன் அத்தனையும் வைக்கின்றான். எப்படி அவனோடு என்னெல்லாம் வருது அப்படின்னா, அங்கே மாய்கை பொய்யனுடைய உயிர் எல்லாம் அப்படி அந்த கலியனுடைய உயிரை இந்த மாலங்கள், பொய், புரட்டு, வஞ்சனை இதெல்லாமே என்ன செய்கின்றது? சூழ்ந்து கொள்கின்றது. 6 அகப்பகைகள் அந்த குரோணி தோன்றுகின்ற போது அந்த குரோணியோடு தோன்றியது 6 அகப்பகையினுடைய முழு உருவமாக இருந்தது. அந்த 6 அகப்பகை தான் காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், மோகம் என்று சொல்லக்கூடிய 6 அகப்பகை. இந்த 6 அகப்பகைகளை வைத்து 1200 அநியாய பாவங்களை நீ செய்தாய். இப்போது இந்த 1200 அநியாய பாவங்களும் உன்னை இழுத்து நரகத்திலே அங்கே தள்ளுகின்றது. ஆகவே தீரத்தமான தருநரகில் அங்கே சுத்தி எடுத்து தூக்கி கொண்டு அவனை கொண்டு அந்த கலியனை கொண்டு போடுகின்றது. அந்த கலியனை கொண்டு போட்டவுடனே மாயையெல்லாம் கூடி அங்கே அவனை வளைந்து தூக்கி அந்த பேயலகை வாழுகின்ற புழுக்குழிக்குள் தள்ளி இவ்வளவு நாளும் நம்மை ரட்சித்து காத்த ராஜன் வந்துவிட்டான் என்று அந்த நரகத்திற்குள் அழைத்து அந்த நரகக்குழியை மூடுகின்றன. மீண்டும் அவங்க தோன்றி வந்துவிடக்கூடாது. அதாவது முக்கி நிமிர்த்து மிதக்காமல் மாயையெல்லாம் தாக்கி இருக்க தடதடன என்று சேடனது அங்கே அடலானது என்ன செய்கின்றது? அந்த யுகத்தை சுத்தி பண்ணுகின்றது. கலியனுக்கு நடுதீர்ப்பு செய்து அந்த கலியனை அழித்து, அதாவது ஒவ்வொரு அந்த ஆன்மா கலியன் எடுத்திருந்த அந்த ஆன்மாவை நடுதீர்ப்பு செய்து 7 முறை உனக்கு நான் வாய்ப்பளித்திருந்தும் 7 அளவு கூட இறை சிந்தனை இல்லாமல் நீ அநியாயம் செய்த காரணத்தினால் இப்போது உன்னை நரகத்தில் தள்ளுகின்றேன் என்று நரகத்தில் தள்ளி அந்த நரகக்குழியை மூடி அந்த அந்த யுகத்தை சுத்தி பண்ணுவதற்காக அந்த சீடனாகிய கடலுக்கு ஐயா விடை கொடுக்கின்றார். கடலானது அங்கே அந்த யுகத்தை சுத்தி பண்ணி சுத்தமாக மாற்றுகின்றது. அதன் பிற்பாடு எம்பெருமான் வெற்றி சங்கை ஊதுகின்றார். வெற்றி சங்கை ஊதிய உடனே நல்லவையெல்லாம் அங்கே தோன்றுகின்றன. எப்படி தர்மயுகம் தோன்றுகின்றது, தர்மயுகத்தில் நல்லவைகளெல்லாம் தோன்றி எப்படி சிறப்போடு இருக்கின்றது என்பதை நமக்கு ஆகமும் சொல்லி வருகின்றது. இந்த கலியனுக்கு நடுதீர்ப்பு செய்த இந்த பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வாழ்வியல்,
ஒரு தவறு செய்கின்ற போது அறிந்தோ அறியாமலோ ஒரு தவறு செய்தால் அது தவறு என்று ஒருவர் சுட்டி காட்டுகின்ற போது அந்த தவறை சரி செய்து நாம் செய்த தவறுக்கான அந்த பாவ வினைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கழிக்க வேண்டும். ஆனால் அதை யாருடைய பேச்சும் கேட்காமல் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்து கொண்டிருந்தால் 7 முறை வாய்ப்பு அளிக்கப்படும். இறைவனே, நீ உணர்ந்து கொள்வதற்கு, நம்முடைய தவறை திருத்தி நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடைவதற்கு 7 முறை வாய்ப்பு அருளப்படும். அதிலும் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் அழித்து நரகத்தில் தள்ளப்படும் என்ற அந்த செய்தியை பெருமான் நமக்கு இங்கே சொல்லியிருக்கின்றார். ஆகவே நாம் ஒரு வாயாலோ அல்லது அதாவது செயலாலோ நினைப்பாலோ மனதாலோ எந்தவித செய்கையாலோ ஒரு பிறருக்கு துன்பம் என்பது கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு துன்பம் என்பதை கொடுத்தால் கர்மவினையானது சூழ்ந்து மீண்டும் பிறவி எடுக்கக்கூடிய நிலை வரும். அப்படியே பிறவி எடுத்து மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்கின்ற போது நரகத்தில் தள்ளப்படுவோம். எப்படி கலியன் எவ்வளவு பெரிய வரங்களை எல்லாம் பெற்றிருந்தோம், எவ்வளவு நன்மையான சிறப்பான வாழ்க்கையெல்லாம் அங்கே இறைவன் படைத்து கொடுத்தும் அதை வாழத் தெரியாமல் அவனுடைய ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் பேராசையாலும் பொறாமையாலும் வஞ்சகத்தாலும் அங்கே நரகத்தை அடைந்தானோ, அதுபோல இந்த பொறாமை எண்ணம், பேராசை எண்ணம், வஞ்சகம், பழி வாங்க வேண்டும், பிறரை வாழவிடக்கூடாது, நான் மட்டும்தான் என்ற ஆணவத்தோடு வாழக்கூடியவர்களும் நரகத்திற்குள் செல்வார்கள். அது மனதில் எண்ணிக்கொண்டிருந்தாலும் சரி, அதை மனதிலுடைய எண்ணத்தை வெளிப்பாடாக வெளியில் காட்டினாலும் சரி, எப்படி இருந்தாலும் நிச்சயமாக தள்ளப்படுகின்ற இடம் நரகக்குழி என்பதை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நரகத்திலிருந்து விடுபடுவதற்குத்தான் ஐயா நமக்கு ஒரு செம்மையான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார். அதாவது எப்போதும் இறை சிந்தனையோடு உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். பிறருடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்ளாமல் பிறருடைய வாழ்க்கை மேன்மையடைய வேண்டும் என்று எண்ணி இருக்கின்ற போது இந்த நடுதீர்ப்பு கேட்கின்ற அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் அதிலிருந்து நம்முடைய உயிரை காத்து கொள்ள முடியும். ஐயா சொல்வார்கள், நான் நடுதீர்ப்பு செய்ய வருகின்ற போது உத்தரம் சொல்ல திறமாக இருக்க வேண்டும். உத்தரம் சொல்ல திறமாக இருக்க வேண்டும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? உன்னிலும் பெரியோனாக ஒருவன் உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியோர் நீங்கள், யான் உங்கள் தன்னிலும் மேலும். நாம் பிறருடைய வாழ்க்கையை பிறரை பற்றி நாம் எப்படி இருக்கணும்? உயர்வாக, அவர்கள் மேலாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய மனதில் வருகின்ற போது, அன்பு வருகின்ற போது, பொறுமை வருகின்ற போது, தர்ம சிந்தனை மேலோங்குகின்ற போது இந்த நிலை உருவாகும். அப்படி உருவாகின்ற போது நாம் இறைநிலையை அடைய முடியும். இல்லையென்றால் கலியன் எப்படி நரகத்தில் தள்ளப்பட்டானோ, இதுவரையிலும் நமக்கு உதவியாக இருந்தவர்கள், அதாவது ராமாயணத்திலே ராமனை காற்றுக்கு அனுப்புவதற்கு காரணமாக இருந்தவள் கூனி. அவளுடைய இயல்பு அதே அடுத்த யுகத்திலே துரியோதனாதிகளோடு இருந்து துரியோதனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்த அந்த இயல்பு சகுனியினுடைய குணம், அந்த சகுனியினுடைய இயல்பு. இவர்கள் கூடவே இருந்து அவர்களை நன்மையை சிந்திக்க விடாமல், இறைவனை சிந்திக்க விடாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே தவறுகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதுபோல இப்போது நம்மை சூழ்ந்தும் நம்முடைய நன்மையை அங்கே சிந்திக்க விடாமல் பலர் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பொய்யான உறவுகளை எல்லாம் நீக்கி நாம் நம்முடைய ஆன்மா முக்தி அடைய வேண்டுமென்றால் அந்த பொய்மையெல்லாம் விட்டு, ஐயா சொல்வார்கள், பொய்யரோடு அன்பு பொருந்தி இருக்காதே, மெய்யரோடு அன்பு மேவியிரு என் மகனே என்று சொல்வார்கள். அந்த பொய்யான வாழ்க்கையெல்லாம் அங்கே விட்டுவிட்டு நன்மையை கடைபிடித்து தர்மீக வாழ்வை பெற வேண்டும். ஏனென்றால் அவரவர் செய்கின்ற குற்றம் அவரவரை அனுபவிக்க வேண்டும். அவரவர்கள் செய்கின்ற, ஐயா சொல்வார்கள், அவரவர் தேடுகின்ற முதல் அவரவர் வைத்து ஆண்டிடுங்கோ. ஆகவே ஒரு நன்மை செய்தாலும் ஒரு தீமை செய்தாலும் அவரவரே அதற்குரிய பலாபலங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அதை மனதில் வைத்து கொண்டு ஒரு அணு அளவு கூட மனதாலோ சொல்லாலோ செயலாலோ பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது. அப்படி தீங்கு விளைவித்தால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு குற்றத்திற்கும் தண்டனை உண்டு என்பதை இந்த குரோனியனுடைய நடுதீர்ப்பிலிருந்து நம்முடைய ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இதை போல் நடுதீர்ப்பு உண்டு என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி, எண்ணத்தை செம்மைப்படுத்தி, செயல்களை செம்மைப்படுத்தி வாழ்ந்து தர்மீக வாழ்வை பெறுவோமாக என்று சொல்லி, அடுத்ததாக தர்மீகத்தினுடைய சிறப்பு எப்படி இருக்கும் என்பதை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஐயா உண்டு.